வா தமிழ். வாங்க ஜனமா. எல்லாரும் சாப்பிடுங்க. ம். என்னம்மா சாப்பிடுங்க. என்ன இது? என்ன டிஷ் இது? உப்பு இல்ல, உரப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு வேர்க்கடலை சட்னி தானே பிடிக்கும். புதினா சட்னி வச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்சத செய்ய சொல்றேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. வர்ஷினி, உனக்கு வேர்க்கடலை சட்னி தானே வேணும்? ஆமா. நான் வேணா போய் அரைச்சு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய், 2 நிமிஷம் வேலை தான், வந்துடுறேன், இரு. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. சரி சரி, நீ சாப்பிடு. முத்தம்மா, சொல்லுங்க தம்பி. அந்த இட்லி பொடி கொஞ்சம் எடுங்களா. இதோ தரேன். இங்க பாரு, நான் ஒரு டிஷ் பண்ணி தரேன், சூப்பரா இருக்கும். கொடுங்க. அப்படியே புதினா சட்னி எடுங்களா, வச்சிருங்க. இந்த புதினா சட்னியும் இட்லி பொடியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னு வை, சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சாப்பிட்டு பார்த்தா தானே பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியும். ட்ரை பண்ணு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் ஓகே. தெரியும். தமிழ், நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேமா. என்ன முத்தமா, ஒத்தால எல்லா வேலையும் பாக்கலான்னு பாக்குறீங்களா? இது எனக்கு பழக்கம் தானேமா. கொடுங்கம்மா, நான் வளர்க்கறேன். தமிழ், யார் நீ? நீ எல்லாம் பாத்திரம் தேய்க்க கூடாது. யார் நானு? நீ இந்த வீட்டோட வாரிசு தமிழ். ஜனாமாவோட பேத்தி. நீ எவ்வளவு பெரிய குடும்பத்து பொண்ணு, நீ எல்லாம் பாத்திரம் தேய்க்கலாமா? எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தாலும் ஜனாமாவே ஒரு சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு தானே விரும்புறாங்க. நான் அவங்க பேத்தி, இத கூட செய்ய மாட்டேனா? இப்படி வாங்க. ஆனா ரத்தம் ரத்தம் தான் பிள்ளை. என்ன? அப்படியே உன் பாட்டி குணம் அத்தனையும் உன்கிட்ட அப்படியே இருக்கு. தமிழ், நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே கலை வந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஜனாமா முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? அவங்களுக்கு இருந்த பெரிய கவலையே இந்த குடும்பத்தை சமாளிக்கிறது தான். ஆனா நீ வேற மாதிரி பண்ற. ஜனாமாவுக்கு ரொம்ப உதவியா இருக்க. எல்லாரும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. முத்தமா, நான் என்ன ஹிட்லரா? இல்ல தமிழ், நீ ரொம்ப சரியா இருக்க. அது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. எப்படி தமிழ், அவங்க எல்லாரையும் வழிக்கு கொண்டு வந்துருவியா? அதுக்கு தானே முத்தமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க அத்தை, கணேசன், வெண்பானு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா வழிக்கு கொண்டு வரேன் பாருங்க. அவங்களும் ஓகேதான், பயந்துட்டாவது நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஆனா சிபி, அவர் என்ன பண்ண போற? என்ன தமிழ், மூஞ்சி சுருங்கி போச்சு. இந்த கிரேட் ஜனாமாவே தோத்து போன ப்ராஜெக்ட் அது. என்னால என்ன பண்ண முடியும்னு தான் பாக்குறேன். தமிழ், நான் உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். என்ன முத்தமா? நீ மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல சிபியும் ஜனாமா மாதிரி தான். ஜனாமாவை கட்டாயப்படுத்தி எந்த காரியத்தையும் சாதிச்சிட முடியாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் சரினா சரி, தப்புன்னா தப்பு. அதே மாதிரிதான் சிபி தம்பியும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை மாத்திக்கவே மாத்திக்காது. ஜனாமாவை நீ மாத்துறது
எவ்வளவு கஷ்டமோ அதே அளவுக்கு சிபி தம்பியை நீ மாத்துறதும் ரொம்ப கஷ்டம். பாத்துக்க தமிழ். மனுஷனா மாறிதானே ஆகணும். பாப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தான் பிளான் இருந்துச்சு. உனக்கு ஜூஸ் வேணுமா? ஓகே. ஆப்பிளா மேங்கோவா? எனக்கு மேங்கோ. இந்தா. ஏன் தமிழ்? ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. யாரு இந்த நேரத்துல யார் வாக்கிங் போறது? ரெண்டு பேய். என்னடா அத்தா அத்தா ரெண்டு பேய் பார்த்தேன். நான் பேய் பார்த்தேன். இது பேய பாத்தியா? ஆமா ஆமா ரெண்டு பேய் அத்தா. எங்கடா? இங்க ஒண்ணு நினைச்சே. டேய் நீ எந்த காலத்துல இருக்க? இன்னும் பேய நம்பிட்டு இருக்க? ஐயோ அத்தா சத்தியமா சொல்றேன், பேய பார்த்தேன். சரி வா போய் பார்க்கலாம் வா. ஐயோ நான் வரல. அப்புறம் பேய் என்ன கடிச்சு கொன்றும். ரெண்டு பேயுமே பார்க்க கொடூரமா இருக்கா அத்தா. பேயெல்லாம் கடிச்சு கொண்டதை நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அப்புறம்